ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் குழம்பு என் ஸ்டைல் எப்படி வைக்கலான்னு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு தேவை. சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ், சோம்பு, கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கசகசா சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடல அதை எடுத்து தனியாக பல்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கடுகு கொஞ்சம் நான் எப்பயுமே போடுவேன். அதனால் கடுகு போட்டுட்டு தக்காளி மட்டும் போடுவேன். தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு நான் வெங்காயம் தாளிக்கும் போது யூஸ் பண்ண மாட்டேன். அந்த தக்காளி இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும் போது ஜூஸினஸ்ஸாக நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு கொஞ்சம், தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் உள்ள ஜூஸினஸ்லாம் எல்லாம் இறங்கியிருக்கும். நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் பத்தாத மாதிரி இருந்ததுனால. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூளும் சீரகத்தூளும் சிக்கன் தூளும் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாம் சிக்கனுக்குள்ளே ஆட் ஆனால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர வரையும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட், அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிடற ஒன்று. ஸோ விசிலும் வந்துருச்சு. தேவைன்னா 2 விசில் கூட வச்சுக்கலாம். ஸோ விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால தான் ரொம்ப செட்டில்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே மல்லி தழையை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு லன்ச் என்னென்னா சாதம், சிக்கன் குழம்பு, தயிர், வெள்ளரிக்காய் ஆனியன் தயிர் பச்சடி. இதுதான் அன்றைக்கி மெனுவாக இருந்தது. ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்ப சூப்பராக